போதை ஏறினால் புத்தி மாறுமா, புத்தன் சொல்லியும் நாய் வாழ நிமிருமா. இந்த தத்துவ பாடல் கமலஹாசனுடைய திரைப்படத்திலே வந்திருந்தது. இந்நாட்டிலே அதிக போதைப் பொருள் வியாபாரம் காணப்பட்டது. போதைப் பொருள் கும்பல்கள் இருந்தன, மாபியாக்கள் காணப்பட்டார்கள். இவர்களுக்குள்ளே சண்டைகள் ஏற்பட்டன. பலர் கொல்லப்பட்டார்கள், பலர் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடினார்கள். பாதாள குழுவிலே பணியாற்றிய தலைவர்கள் வெளிநாடுகளிலே தஞ்சம் புகுந்தார்கள். இப்படி பல விஷயங்கள் நாட்டிலே இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. மக்களுடைய வாழ்க்கையிலே போதை பொருள் என்பது அதிக அளவிலே அதிகரித்த காணப்பட்ட தருணத்தில்தான் நாட்டிலே பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னர் அனுரகுமார திசாநாயக்கனுடைய ஆட்சி இந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டது. ரணிலுக்கு பிறகு நாட்டினுடைய பொது தேர்தல், அதாவது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார். இவருடைய ஆட்சியின் போது அவர் கொடுத்த ஒரே ஒரு வாக்குறுதி, மிக முக்கியமான வாக்குறுதி. அந்த வாக்குறுதி, நாட்டில் காணப்படுகின்ற போதை கும்பல்களை முற்றாக அகற்றுவோம், அவர்கள் வைத்திருக்கின்ற ரவுடிசம் கொள்கைகளையும் நாங்கள் முற்றாக அகற்றுவோம் என்ற வெளிப்பாட்டை வெளிப்படையாகவே அவர் சொல்லியிருந்தார். இதற்கு பிறகு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக பல போதைப்பொருள் மாபியாக்கள் கைது செய்யப்பட்டார்கள். பலர் நாட்டை விட்டு ஓட்டம் பிடித்தார்கள். சிலர் சூட்சுமமான முறையில இன்னும் நாட்டுக்குள் போதை வஸ்து பொருட்களை பாவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இதன் காரணமாக மக்களுடைய வாழ்வியலிலே, இளைஞருடைய வாழ்க்கையிலே, இளைய சமூகத்தினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுகின்றன. பாடசாலையிலே இந்த போதை மாத்திரைகள், கஞ்சா உட்பட பல இடங்களிலே கைது செய்யப்பட்டார்கள். அதே போல அதிபர்கள் இந்த ஹெரோயின் பொருட்களை விற்பனை செய்து கைது செய்யப்பட்டார்கள். இப்படித்தான் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல பேர் போதை வஸ்துக்களை விற்பனை செய்கின்றவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். நான் நினைக்கிறேன் கொழும்பு வேண்டிய பகுதிகள், ஏனைய பகுதிகளிலே துப்பாக்கிச் சூடுகள் அதிகம் நிகழ்ந்தன. அது தற்பொழுது குறைவடைந்திருக்கிறது. அனுரகுமார் திசாநாயக்கோட ஆட்சியின் போது போலீசாரும் அதிவேகமாக செயற்பட்டார்கள். அதிலே ஒரு மந்தகதி இப்பொழுது காலம் சில ஏற்பட்டிருப்பதாகத்தான் நாங்கள் எண்ணுகிறோம். என்றால் இப்பொழுது போதைப் பொருட்கள் கைது செய்யப்படுவது குறைவாக இருக்கிறது. 25 கோடி பெறுமதியான குஷ் போதைப் பொருளுடன் கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலே ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தாய்லாந்தினுடைய பேங்காக் விமான நிலையத்திலிருந்து இலங்கை புறப்பட்ட விமானத்தில் வந்த பொழுது அவர் அந்த குஷ் ரக போதைப் பொருட்களை சூட்சுமமான முறையிலே சைலன்சர், அதாவது நான் நினைக்கிறேன் பைக்குகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற சைலன்சர்களுக்குள்ளே அவை மறைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதனை சுங்க பிரிவினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். இலங்கையிலே இந்த அதிக விலை உயர்ந்த குஷ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டமை முதல் முறையாக காணப்படுகிறது. இதற்கு முன்னும் அதிகமான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் குஷ் ரக போதைப் பொருட்கள் அதிகமாக கைப்பற்றப்பட்டது. அதாவது 25 கோடி பெறுமதியான குஷ் ரக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டமை இது முக்கியம் வாய்ந்த ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. நாட்டில் உள்ள போதை ஆசாமிகள் கைது செய்யப்பட வேண்டும். அதே போல குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும். போலீசார் அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை முனைப்பாக மேற்கொள்ள வேண்டும். அரசும் அதற்கு முழுமையான உதவிகளை வழங்க வேண்டும். இதனூடாக நல்லதொரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கு நாங்கள் அனைவரும் உதவி செய்வோம். லங்காஃபோ ஊடகம் தொடர்ந்தும் இது போன்ற தகவலை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறது. விடைபெறும் நான் உங்கள் என்றென்றும் அறிவிப்பாளர் கே ஹரிஷ். நன்றி உறவுகளே. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.